மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கோடை காலம் வருது அப்படின்னு சொல்றத எப்படி எனக்கு நினைவூட்டல் வருதுன்னா, இப்போ ஒரு சிலர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, மேம் ஸ்வெட் ஆகுது, இந்த வேர்வை வந்தாலே எனக்கு அரிப்பு வந்துடும் ஒரு சிலர் இப்ப சமீபமா சொல்லிக்கிட்டே வராங்க. அப்பதான் ஓகே, நமக்கு வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது தொடர்பான நிறைய பிரச்சனைகள் உடல்ல ஏற்படும், உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். அது எல்லாமே இந்த கோடை காலத்தை எப்படி சமாளிக்கலாம், சருமத்தில இருந்து தலைமுடியில இருந்து நம்ம இன்டர்னல் ஆர்கன், உள்ளுறுப்புகள், உடல் உஷ்ணம், இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அடுத்தடுத்த காணொளியில நம்ம பார்க்கலாம். இப்போ இதுல நம்ம என்ன பார்க்க போறோம், இதுல நம்ம பார்க்க போகக்கூடிய தலைப்பு என்னன்னா, நம்ம உடல்ல சருமம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனை, கோடை காலத்தில் சரும பாதுகாப்பு. சருமத்தை எப்படி பாதுகாக்கலாம்? ரொம்ப டீஹைட்ரேட் ஆகும், வறண்ட மாதிரி ஆயிடும் நிறைய பேருக்கு. வறண்ட சருமம் அப்படின்னு சொல்றது குளிர்காலத்திலயும் ஏற்படும், கோடை காலத்திலயும் நிறைய பேருக்கு வருது. இதுல முக்கியமாக சொல்லக்கூடிய, நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எனக்கு வந்து அதிகமா வியர்வை வருது, வியர்வை எக்ஸஸா இருக்கும் போது உடலில் அரிப்பு, ஹைப்பர் ஹிட்ரோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் நம்ம சொல்லுவோம். ஒரு சிலருக்கு வியர்வை, அதாவது கோடை காலத்துல முகத்துல அதிகமாவே இருக்கும், முகத்துல, அதுக்கப்புறம் ஆக்சில, அக்குள் பகுதிகள்ல, உடல் தோல் மடிப்புகள்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாமே நமக்கு வியர்வை அப்படின்றது அதிகமா ஏற்படுது. இந்த வியர்வை அதிகமாக ஏற்படும் போது ஸ்கின்ல ஒரு அலர்ஜி, அரிப்பு, ரெட்னஸ், தடிப்பு ஏற்படுறது, வியர்க்குரு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பூஞ்சை தொற்று, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், படர்தாமரை, ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அதிகமான கருமை நிறத்தில் வரக்கூடிய தோல் பிரச்சனை, தண்டு தண்டா வீங்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது எல்லாமே நமக்கு அதிகமான வெயிலினால் வரக்கூடிய தாக்கம். நம்ம வந்து அப்ப நினைப்போம், ஐயோ எவ்வளவு மழைனா கூட நம்ம சமாளிச்சலாம் போல் இருக்கு, இந்த வெயில நம்மளால வெல்ல முடியலையே, இந்த தோல் பிரச்சனையில இருந்து எப்படி நம்ம விடுதலை பெறலாம்? இதற்கு இயற்கையான வழிமுறைகள், இப்பவே நான் சொல்லக்கூடிய மூலிகைகள் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து வரக்கூடிய 3 மாதங்களுக்கு நம்ம வந்து சரும பிரச்சனைகள்ல இருந்து விடுபடலாம். ரொம்ப ஈஸியா என்னென்ன மூலிகைகள்ன்றத பார்க்கலாம். சிலருக்கு அதிகமான வியர்வை வரும் இல்லைங்களா? வியர்வை வரும்போது என்னன்னா, அந்த வியர்வை வர வர அந்த உப்பு உடல்ல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் தான் நமக்கு வியர்வையா வெளியில வருது. உப்பு படப்பட ஸ்கின்ல அதிகமான அரிப்பு வரும். அதனால வெயில் காலங்கள்ல கண்டிப்பாக 2 வேளை குளியல் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயமா வச்சுக்கணும். நம்ம வியர்வை அதிகமா வர வர உப்பு படும்போது ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஸ்போர்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். வியர்வை அதிகமாக, முக்கியமாக கொஞ்சம் உடல் பருமன் இருக்கக்கூடியவங்களுக்கு, வெயில்ல அதிகமாக வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஸ்கின் அலர்ஜி, நிறைய பேருக்கு தடிப்பா ஏற்பட்டும். அந்த தடிப்பு மறையறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வியர்வை வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதுல இருந்து மாற்றத்தை வந்து கொண்டு வரணும். சரி, இந்த மாதிரி வியர்வை வந்துச்சுன்னா, தடிப்பு ஏற்படுது, இதை சரி செய்யறதுக்கு வேறு என்னென்ன வழிமுறைகளை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடல்ல அந்த ஸ்கின், அதாவது அதிகமான வியர்வை இருக்குன்னா, ஒருவேளையாவது நம்ம குளிக்கும் போது சோப் அவாய்ட் பண்ணிட்டு குளியல் பொடியை பயன்படுத்துறது நல்லது. இந்த குளியல் பொடி அப்படின்னு சொல்லும் போது இதுல பேசிக்கா என்னென்ன மூலிகைகள் சேர்த்து நம்ம ரெடி பண்ணலாம். பச்சை பயிறு ரொம்ப முக்கியமா இதுல வந்து சேர்க்கணும். அதுக்கப்புறம் வெட்டிவேர், விளாமிச்சி வேர், கஸ்தூரி மஞ்சள், கோரைக்கிழங்கு, பூலாங்கிழங்கு, இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இதனோட வேணும்னா ஆவாரம் பூ, ரோஜா இதழ்கள், மகிழம் பூ, இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த குளியல் பொடியை வாரம் ஒரு முறையோ இல்ல ஒரு நாளைக்கு ஒரு முறையோ நம்ம பயன்படுத்தலாம். ரொம்ப அதிகமான வியர்வை, வியர்க்குரு இருக்கு, இதனால சருமத்துல அதிகமான வியர்வையினால அங்கங்க நமக்கு பிரச்சனைகள், சரும பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா அதை சரி செய்யறதுக்கு நம்ம இந்த குளியல் பொடிகளை பயன்படுத்திக்கலாம். இதுல என்னன்னா, வியர்வை பட்டு நிறைய பேருக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம், தொடை இருக்க பகுதியில, உட்காரக்கூடிய பிட்ட பகுதியிலோ, நம்ம உள்ளாடைகள் பயன்படுத்தக்கூடிய முதுகு பகுதியிலோ, அண்டர் பிரெஸ்ட், மார்பகங்களுக்கு கீழேயோ நிறைய பெண்களுக்கு இந்த வியர்வை பட்டு ரொம்ப கருமை நிறத்துல இந்த இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து பரவ ஆரம்பிச்சிடும். இது நிறைய பேர் சொல்ற விஷயம்னா, தூக்கத்திலே எனக்கு வந்து அரிப்பு அதிகமா இருக்கு, கை வச்சு சொரிஞ்சிடுறோம், காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது ரொம்ப சிவந்து மைல்டா எனக்கு வந்து அங்க வந்து ரத்த கசிவு இருக்கிற மாதிரி இருக்கு, ப்ளீடிங் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த பூஞ்சை தொற்று இருக்கும்.
வீட்டுல ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அடுத்தடுத்து ஒவ்வொருத்தருக்கு வர ஆரம்பிக்கும். சோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா நமக்கு இந்த சருமம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தா அதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் என்னவோ அதை நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இதற்கு அடுத்து வேறு என்ன பிரச்சனைகள், நம்ம ரிங்வார்ம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, படர்தாமரை பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்கும். சொரியாசிஸ் பிரச்சனையும் நம்ம நிறைய பேருக்கு பார்க்கிறோம். இந்த வெயில் காலங்கள்ல தான் இந்த சொரியாசிஸ் அப்படின்ற பிரச்சனை நிறைய பேருக்கு ஏற்படுது. இந்த சொரியாசிஸ் நம்ம சரி செய்யணும், இந்த சொரியாசிஸ் பிரச்சனையில இருந்து வெளியில வரணும்னா அதிகமான வேர்வை வராமலோ நம்ம வெயில் டைரக்டா நம்ம ஸ்கின்ல படாமலோ நம்ம பாதுகாத்துக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு ஸ்கின் டேர்ன் ஆக ஆரம்பிக்கும், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், நார்மலா இருந்ததை விட என்ன வெயில இவ்வளவு கருத்து போயிட்ட அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கருமை நிறம் கருத்து போற ஒரு உணர்வு வராமல் இருக்கணும்னா தினமும் நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும், முக்கியமாக ஆலோவேரா ஜெல் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஜெல் இதனோட கொஞ்சமா ஒரு 2 பிஞ்ச் அளவு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம பாடி ஃபுல்லா அப்ளை பண்ணிடணும். நம்ம எங்கன்னா வெளியில போயிட்டு வரோம்னா உடனே அப்ளை பண்ணிடணும். வெளியில போறதுக்கு முன்னாடியும் இதை நம்ம அப்ளை பண்ணிடணும். குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆலோவேரா ஜெல்ல நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள், தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ஆலிவ் ஆயில், பியூர் கோகனட் ஆயில் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் ஒரு 5 drops அளவுக்கு தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு இதை பாடியில நல்லா ஜென்ட்லா மசாஜ் பண்ணிட்டு நம்ம குளியல் பொடியை பயன்படுத்தி குளிக்கும் போது சருமத்துல இருக்கக்கூடிய ஸ்போர்ஸ், நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகாம இருக்கும். ஸ்போர்ஸ் எல்லாமே ஓபன் ஆகி அது உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளோ இல்ல வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தா நமக்கு வெளியில வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரிதான் நம்ம ஸ்கேல்ப்லயும் நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனை, சருமத்தில் ஏற்படுறது, அங்கங்க அலோபேஷியா பிரச்சனை, அதாவது ரவுண்டா ஹேர் ஃபால் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளும் சரியாகணும்னா நம்ம இந்த இயற்கையாக பயன்படுத்தக்கூடிய தலைக்கு பயன்படுத்தக்கூடிய பொடிகளை நம்ம பயன்படுத்தி குளிக்கணும். இதுல முக்கியமாக வேப்ப எண்ணெயை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வேப்ப எண்ணெய் அப்படின்னு சொல்லும்போது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அந்த வெயில் காலங்கள்ல நமக்கு இந்த மாதிரி பூஞ்சை தொற்றுகள் வராமல் இருக்க இது பயன்படுது. இப்போ தேங்காய் எண்ணெய் 100 mlனா இதுல ஒரு 50 ml அளவுக்கு வேப்ப எண்ணெயை கலந்து தலையில அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு குளிச்சுட்டு வரணும். சோ இந்த மாதிரி நம்ம வழிமுறைகளை ஃபாலோ பண்ணும்போது சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. அதே மாதிரி மோர், இளநீர், தர்பூசணி, முலாம்பழம் இந்த மாதிரி நமக்கு நீர் சத்து இருக்கக்கூடிய பழங்களை நம்ம சாப்பிடும்போது உடல்ல நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். ஸோ உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும். அதே மாதிரி இந்த வெயில் காலங்கள்ல பார்த்தோம்னா இந்த இருதயம் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். அது அவங்க இருதயம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களும் நம்ம சொன்ன மாதிரி இந்த ஜூஸை பயன்படுத்திக்கலாம். ஸோ இளநீரோ இல்ல தர்பூசணியோ நம்ம சொல்றது பயன்படுத்தும் போது உடல்ல நல்ல ஒரு கூல்னஸ், அதாவது ஒரு குளிர்ச்சி தன்மை நமக்கு கிடைக்கும். உஷ்ணத்தினால அதிக பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கும். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா சொரியாசிஸ் பிரச்சனை இருக்கு, இல்லைங்க வெயில் காலத்துல இந்த எக்ஸிமாவும் அதிகமாயிடுச்சு, ரொம்ப ஸ்கின் டேன் ஆகுது அப்படின்னா பரங்கிப்பட்டை சூரணம் அப்படின்ற மருந்து இருக்கு சித்த மருத்துவத்துல. இந்த பரங்கிப்பட்டை சூரணம் வாங்கிட்டு பால்ல கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை பயன்படுத்தலாம். இவ்வாறு பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த வெயில் சம்பந்தமாக வரக்கூடிய பிரச்சனைகள். இதை தாண்டி நமக்கு நிறைய இந்த மாதிரி ரிங்வார்ம் ரவுண்டா இருக்கு, வியர்வை பட்டு அந்த இடமே ரவுண்டா ஒரு பார்டர் மாதிரி ரெட் கலர்ல தெரியுது அப்படின்னா இதற்கு நம்ம சீமை அகத்தியும் மஞ்சளும் நம்ம பயன்படுத்திக்கலாம். சீமை அகத்தி இலைகளை கொண்டு அதனோட மஞ்சள் சேர்த்து நல்லா அரைச்சு இதை தைலமாக நம்ம பயன்படுத்தும் போது இதனோட பலனே நமக்கு இரட்டிப்பு பங்காக கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் கோடை காலத்துல சமாளிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான வழிமுறைகளை இதுல சொல்லியிருக்கேன். உணவு முறையும் சரி, சித்த மருந்து முறையும் சரி, இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அதிகமான வியர்வை, அரிப்பு, நமக்கு ஏற்படக்கூடிய தடிப்பு, படர்தாமரை, பூஞ்சை தொற்று இது எல்லாமே வெயில் காலத்துல வராம நம்ம பாதுகாத்துக்க முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.